பாருங்க நம்ம சைட் அமைஞ்சிருக்க லொகேஷனை பாருங்க, ஃபுல்லா ரெசிடென்சியல் தாங்க. ஃபுல்லாவே இங்க பாருங்க, ரெண்டு சைடுமே ஃபுல்லாவே வீடுகள் தான் இருக்கு. பக்காவான ரெசிடென்சியல் ஏரியா. இங்க பாருங்க, ஃபுல்லா வீடுகள் தான். நம்ம சைட் அங்க இருந்து அந்த மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. வர்ற ரோடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பக்காவான ரெசிடென்சியல் ஏரியாவா இருக்கும். வீடுகளுக்கு மத்தியிலேயே பாத்தீங்கன்னா அருமையா வந்து நம்ம சைட் சென்டரா வந்து அமைஞ்சிருக்குங்க. நம்ம சைட் அப்படியே உள்ளேயும் போனீங்கன்னா அப்படின்னா அந்த சைடு சுத்தி பாத்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் ஒட்டி ஃபுல்லாவே வீடுகளா தான் இருக்கும். பக்காவான ரெசிடென்சியல் ஏரியா. இந்த மாதிரி ரெசிடென்சியல் ஏரியால அதுவும் தாம்பரம் சரௌண்டிங்ல யாராவது வீடு தேடிட்டு இருக்கீங்க, நம்ம இமீடியட்டா ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு இடத்த வாங்கி நம்ம வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சைட் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஓகே மக்களே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4-வே ஹை ரோடுங்க. இந்த ரோடு அப்படியே நேரா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீபெரும்புதூர் உரகணம் அந்த ரோடு போகுதுங்களா, பெங்களூர் பைபாஸ் எல்லாம் போயிட்டு ஜாயிண்ட் ஆயிருங்க. அந்த ஹைவே மேல தான் இப்போ நம்ம வந்து நின்னுட்டு இருக்கோம். எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாக்ட்டா மணிமங்கலத்துல தாங்க இருக்கோம். மணிமங்கலத்துல இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா மணிமங்கலம் ஊராட்சி பாரதி நகர் பஸ் ஸ்டாப்னு சொல்லி போட்டு பாத்தீங்களா, ஒரு பக்காவான ஒரு லொகேஷன்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அமைஞ்சிருக்குங்க. இங்க உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி எப்பவுமே இருக்கும், டிரான்ஸ்போர்ட் போயிட்டு வந்துட்டே இருக்கும். இந்த ரோட்லாம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு பயங்கரமா எக்ஸ்டென்ஷன் எல்லாம் போட்டு பயங்கரமா வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்து இந்த ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 300 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இதுல போனீங்க அப்படின்னா ஒரு 300 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ரெசிடென்ஷியல் ஏரியாலே பக்காவா உங்களுக்கு வந்து காட்டுறேன். ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளேயே இந்த மாதிரி ஹைவே மேல ஆன் ரோடு கூட சொல்லலாம். ஏன்னா அங்க இருந்து பார்த்தா நமக்கு ரோடு தெரியும், இங்க இருந்து பார்த்தா சைட் தெரியுது. சரிங்களா, இந்த மாதிரி லொகேஷன்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இமிடியேட்டா வீடு கட்டுற மாதிரி நம்ம தாம்பரம் சரௌண்டிங்ல யாராவது தேடிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேரா போனீங்க அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷம் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு, அதே மாதிரி அவுட்டர் ரிங் ரோடு இருக்குங்க. அவுட்டர் ரிங் எடுத்தீங்கன்னா அந்த பக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, இந்த பக்கம் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு எல்லாத்தையுமே நீங்க வந்து ஈஸியா வந்து ரீச் பண்ணக்கூடிய லொகேஷன்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட், அருமையான ஒரு ப்ராஜெக்ட் நியர் பை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தாம்பரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறாங்க. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி சார்? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். சார் சொல்லுங்க சார், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனி இன்ட்ரோ கொடுத்துருங்க, நம்ம சைட் நேம் சொல்லிருங்க, லொகேஷன் அதுக்கப்புறம் அப்படியே பேசலாம் சார். நம்ம சத்யம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டில இருந்து பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சார். இது நமக்கு வந்து இப்போ இந்த லொகேஷன்ல நமக்கு மூணாவது ப்ராஜெக்ட். அது இந்த தாம்பரம் சரௌண்டிங். ஆமா சார், தாம்பரம், முடிச்சூர், இந்த சைடு படப்பை, சாலமங்கலம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். இந்த சைட் எங்க லொகேட் ஆயிட்டு இருக்குன்னா நம்ம தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புதூர் ஹைவே, ஸ்டேட் ஹைவேஸ் 1110 சொல்லுவாங்க, 110 சொல்லுவாங்க. ஓகே சார். அந்த ஸ்டேட் ஹைவேஸ்ல நம்ம தாம்பரத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர், சூப்பர் சார், ஒரு 10 மினிட்ஸ்ல டிராவல் பண்ணிட்டு வந்துடலாம். அது ஒரு 10 நிமிஷத்துல நம்ம இங்க ரீச் ஆக முடியும். ரீச் ஆகலாம் சார். அதே மாதிரி இங்க இருந்து ஒரு நீங்க இந்த சைட் டிராவல் பண்ணோம், ஓசூர் பெங்களூர் ஹைவே போறோம், ஹைவே போனோம்னா உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ்ல நீங்க டிராவல் பண்ணிட்டு ஈஸியா ரீச் ஆகலாம். 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல போயிடலாம். ஆமா சார். ஏன்னா ரோட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். ஆமா, எல்லாமே 4-வே லேண்ட் தான். இப்போ எல்லாமே கொஞ்சம் ரோட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, 4-வே லேண்ட் தான். ஸ்டேட் ஹைவேஸ் இது ஆக்சுவலா. அதே மாதிரி இங்க இருந்து நீங்க அவுட்டர் ரிங் ரோட் டிராவல் பண்ணோம், சவுத் சைடு டிராவல் பண்ணோம் டுவர்ட்ஸ் வந்து நீங்க திருச்சி அந்த தேனி பைபாஸ் பிடிக்கணும்னா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ் தான். ஏன்னா நமக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோட் இருக்கு, ஒரு 5 மினிட்ஸ் தான் சார் டிராவல். அதே மாதிரி நீங்க லெஃப்ட் எடுத்து டுவர்ட்ஸ் நீங்க இந்த சைடு டிராவல் பண்ணோம், ஆந்திரா திருப்பதி இந்த சைடு டிராவல் பண்ணோம்னா கூட ஒரு 5 மினிட்ஸ் தான் டிராவல். நம்ம அவுட்டர் ரிங் ரோட்லயே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா லொகேஷனுமே அக்சஸ் பண்ண முடியல சார். ஆமா சார். ஆமா சார். இங்க இருந்து கரெக்டா ஒரு அவுட்டர் ரிங் ரோட் பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள கூட அது கூட 5 மினிட்ஸ் தான் சார். 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம அவுட்டர் ரிங் ரோட ரீச் பண்ண முடியும். அங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம அவுட்டர் ரிங் ரோட் கனெக்டிவிட்டி நம்மளுக்கு வந்ததுல இருந்து இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல போக முடியும். சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குன்றத்தூர் ஆகட்டும், போரூர் எல்லா லொகேஷனுமே ஆவடி, பூந்தமல்லி அப் டு மீஞ்சூர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அவுட்டர் ரிங் ரோட்லயே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரீச் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பக்கமான கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய லொகேஷன்ல தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. ஆமா சார். சூப்பர் சூப்பருங்க சார். இப்போ இந்த மெயின் நம்ம இந்த சார் இந்த ஹைவேஸ்ல இருந்து ஸ்டேட் ஹைவேஸ்ல இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் உள்ள 300 மீட்டர்ஸ். சும்மா அதுவே சரௌண்டிங் ஃபுல்லாவே உங்களுக்கு ரெசிடென்ஷியல் தான். ஃபுல்லாவே நம்ம வரும்போது ஃபுல்லா ரெசிடென்ஷியல் வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன்ல தான் நம்ம வந்து இருக்கோம். ஆமா சார். சரி, பக்கத்துலயே ஃபுல்லா வீடு கட்டிலாம் வந்துட்டாங்க. ஆமா சார், தாராளமா சார். சூப்பர் சூப்பருங்க சார். இது எப்பவுமே டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் கூட இருக்குல்ல சார்? ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு பஸ் இருக்கு சார். தாம்பரத்துல இருந்து இருக்கு, தாம்பரம் சானிட்டோரியம், இந்த சைடு டுவர்ட்ஸ் வந்து சுங்குவார் சத்திரம், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பஸ்ஸஸ் இருக்கு. ஃப்ரீக்வெண்டா பஸ் ஸ்டாப் இருக்குல்ல? ஆமா சார். அது வந்து பாரதி நகர் பஸ் ஸ்டாப் ஆக்சுவலா. அது சரிங்க சார். அங்க இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் வாக்கபிளே நம்ம சைட் ரீச் ஆயிடும். இமிடியேட்டா வீடு கட்டிடணும். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. இங்க நியர் பை வந்து லொகேஷன்ல நெக்ஸ்ட் வந்து பிள்ளைப்பாக்கம் சிப்காட், அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட். சரி, ஈஸியா நீங்க லொகேட் ஆயிக்கலாம். நியர் பைல 2 சிப்காட் இருக்கு சார். உங்களுக்கு எம்ப்ளாய்மென்ட் அந்த இதுவுமே உங்களுக்கு ஈஸியா ஆக்சஸ் இருக்கும் இங்க நியர் பை. இந்த லொகேஷன்ல டிராவல் பண்றவங்க இந்த சிப்காட் அதாவது பிள்ளைப்பாக்கம், ஸ்ரீபெரும்புதூர்ல ஒர்க் பண்றவங்க, நியர் பைல ஒர்க் பண்றவங்க இங்க ஈஸியா வந்து லொகேட்டட் ஆயிடலாம். இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் த்ரோ பண்ணலாம். சரௌண்டிங் ஃபுல்லாவே உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். சூப்பர். ஃப்ரீக்வெண்டா பஸ் இருக்கு சார். பஸ்ஸஸ் இருக்கு உங்களுக்கு. எல்லா கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய பக்காவான ஒரு லொகேஷன்ல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட சைட் வந்து அமைஞ்சிருக்கு. அதுலயும் முக்கியமா வீடுகள் எல்லாமே ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஃபுல்லாவே இருக்கு. இமிடியேட்டா வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாமே இடம் தேடிட்டு இருக்கீங்க இந்த சரௌண்டிங், அதாவது
அதாவது தாம்பரம் சரௌண்டிங் எடுத்துக்கோங்க. தாம்பரம் சரௌண்டிங் ஃபுல்லாவே நான் இமீடியட்டா வீடு கட்டிட்டு வரணும், எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி தேடி இருக்கீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், நம்ம சைட்டோட டெவலப்மெண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நம்ம சத்யம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் சார். ஓகே சார். மார்க் அவென்யூ சார். சத்யம் ஹவுசிங் மார்க் அவென்யூ சார். சரி சார். டோட்டலா லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா 1.5 ஏக்கர். இதுல ஒரு 50 பிளாட்ஸ் இருக்கு சார். ஃபுல்லி காம்பவுண்ட் வால் தான். ஃபுல்லி காம்பவுண்ட் வால், ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி தான் சார். இது ரோட் வித் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 33 and 24 ஃபீட் சார். சூப்பர் சார். 30 அடி ரோடாவே கொடுத்திருக்கீங்க. 33 சார். 33 அப்புறம் 24 சார். அதுவும் பிளாக் டாப் ரோடு, நல்லா தார் ரோடு. ஆமா சார். அதே மாதிரி உங்களுக்கு அவென்யூ ட்ரீஸ் நல்லா வச்சு கொடுத்திருக்கீங்களா சார்? ஆமா சார். சூப்பராவே ஈபி லைனுமே இருக்கு உங்களுக்கு. ஆமா சார். இமிடியேட்டா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் த்ரோ பண்ணலாம். ஆமா சார். சிங்கிள் ஃபேஸ் ஈபி கொடுத்தாச்சு. சூப்பர். நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு 3 ஃபேஸ் ஈபி கொடுத்துருவாங்க. சைட்டுக்கு வெளியே என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு 3 ஃபேஸ் ஈபி இருக்கு. ஆமா சூப்பர் சார். அப்ப எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு பக்காவா கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஆமா சூப்பர் சார். இப்போ இங்க நம்ம சைட் மார்க் அவென்யூல பாத்தீங்கன்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட் வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 700 ல இருந்து 700 ல 1900 வரைக்கும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. உங்களுக்கு என்ன அப்ரூவல் சார் நம்ம கொடுத்துருக்கோம்? சார் நம்ம ப்ராப்பர் டிடிசிபி சார். டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ் சார். ரேரா அப்ரூவோட வந்துருது. ஓகே சார். இப்போ ஃபுல்லாவே நம்ம சைட்டை பத்தி ஃபுல்லா பார்த்தாச்சு. மெயினான விஷயத்துக்கு வந்தோம்னா பட்ஜெட் தான். பட்ஜெட் வந்து எப்படி எந்த மாதிரி சார் கொடுத்துருக்கீங்க? இந்த சரௌண்டிங் பத்தி பேசிட்டு நம்ம சொல்லிடலாம் சார். சரௌண்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல தாம்பரம், முடிச்சூர், மணிவாக்கம் இந்த சரௌண்டிங்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபார்ட்மெண்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் போனாலுமே அபார்ட்மெண்ட் per ஸ்கொயர் ஃபீட் வந்து 5000 இருந்து 7000 வரைக்கும் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. அப் டு 2 BHK 3 BHK நீங்க பிளான் பண்ணாலுமே 60 to 65 lakhs உங்களுக்கு வந்து அபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வந்துருது. அபார்ட்மெண்ட் அப்ப இண்டிவிஜுவல் ஹவுஸ், இண்டிவிஜுவல் வில்லாலாம் நீங்க போனீங்கன்னா 1.5 CR போய்டும் உங்களுக்கு. ஆமா கோடியில தான் போகும் உங்களுக்கு இந்த சரௌண்டிங்ல. நம்ம இந்த பட்ஜெட்டான பிளாட் எதுக்கு போட்டுருக்கோம்னா இங்க நியர்பை இருக்கிற பீப்பிள்ஸ்க்கு, சர்ச் பண்ற பீப்பிள்ஸ்க்கு பிளாட் உங்களுக்கு வந்து 23 lakhs ஆன்வர்ட்ஸ் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 23 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர் சார். ஆமா இண்டிவிஜுவல் ஹவுஸ், இண்டிவிஜுவல் வில்லாவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 to 45 lakhs வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 45 லட்சம் ரூபாய்க்குள்ள நம்ம வீடியோ கொடுத்துறோம். ஆமா சார். நீங்க அங்க போயிட்டு இங்க இருந்து ஒரு 5 minutes டிராவல்ல போயிட்டு 60 lakhs 65 lakhs அப் டு உங்களுக்கு 1 crore வரைக்கும் போறதை விட அபார்ட்மெண்ட் போறதை விட நீங்க இண்டிவிஜுவல் ஹவுஸாவே நீங்க பிளான் பண்ணீங்கன்னா தனி இடம், உங்க தனி இடம். ஆமா சார். ஆமா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பீஸ்ஃபுல்லா இருக்கும் மைண்ட் உங்களுக்கு. லொகேஷன் நாம அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணிருக்கோம். ஆமா சரௌண்டிங் ஃபுல்லாவே பாருங்க 3 floor வரைக்கும் உங்களுக்கு எடுத்துருக்காங்க சார். ஆமா நல்ல ரெசிடென்சியலா இருக்கிற ஏரியாலதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனி வீடு 45 லட்சம் ரூபாய்க்குள்ள நம்ம கொடுக்கலாம். ஆமா சார். 40 to 45 lakhs இங்க பட்ஜெட் சார். பிளாட் வந்து 23 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கும்போது நம்ம என்ன சார்? சார் நம்ம ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா நம்ம கோட் பண்ண பிரைஸ் வந்து 32 சார். ப்ரீ லான்ச்சிங்ன்றதால 2999 நம்ம கோட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர். கிட்டத்தட்ட 200 ரூபாய் குறச்சிட்டீங்க உங்களுக்கு. ஆமா சார். சூப்பர் சார். அது இந்த லான்ச்சிங் சார். ஆமா சார். ஓகே சூப்பர் சார். அதுவும் பஸ் டிரான்ஸ்போர்ட் எப்பவும் போயிட்டு வந்திருக்க மெயினான ஒரு ஏரியா. ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பரந்தூர் ஏர்போர்ட்லாம் பிளான் பண்றாங்க. ஆமா சார். அதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அதோட கனெக்டிவிட்டிக்கு இது பெரிய ஒரு பங்கு வகிக்கும். ஆமா சார். அதுவுமே வந்து அக்ரிகல்ச்சர்லாம் டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க சார். எல்லாமே ஆல்மோஸ்ட் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு 80% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னொரு 1 இயர்ல அது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மெயினான கனெக்டிவிட்டி நம்ம தாம்பரத்துல இருந்து அந்த பரந்தூர் ஏர்போர்ட் போகணும் அப்படின்னா இந்த ரோடு தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு அப்படியே வெளியே இருக்க ரோடு 4-way ரோடா தாங்க இருக்கு. நல்ல நேஷனல் ஹைவே எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்குது. அதே மாதிரி முக்கியமான விஷயம் இன்னொன்னு பேசலாம் சார். இந்த சரௌண்டிங்ல இப்ப நம்ம வீடு கட்டிட்டு வரோம்னு சொல்லிட்டீங்க 45 லட்சம் ரூபாயில. மெயினா இப்ப ஸ்கூல், காலேஜ் எல்லாம் பிள்ளைல சேஃப். ஆமா சார். நியர்பை எல்லாமே ஒரு 5 minutes டிராவல் தான் சார். இந்த தாம்பரம் டு இந்த ஸ்ரீபெரும்புதூர் ஹைவேஸ்ல நம்ம சைட்ல இருந்து ஒரு 5 minutes டிராவல்ஸ்ல டியானோ CBSE ஸ்கூல் இருக்கு சார். சூப்பர். இங்க இந்த நியர்ல இருக்கு சார். இங்க ஒரு 5 minutes தான். ஓகே. நீங்க இந்த ஸ்டேட் ஹைவேஸ் போட்டு லெஃப்ட் எடுத்து அனதர் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் சார். இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீனிகேதன் பாடசாலை, அப்புறம் ஆல்வின் ஸ்கூல் உங்களுக்கு படப்பை நியர்பை உங்களுக்கு இருக்கு. மணிமங்கலம் TMG ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு சார். தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சார். இங்க நியர்பை தான். ஸ்கூலும் இருக்கு. அதுவும் இருக்கு சார். சூப்பர் சூப்பர். அப்ப எல்லாமே ஸ்கூல் காலேஜ்க்கு எல்லாமே ஸ்கூல் காலேஜ் நியர்பை தான் சார். எல்லாமே ஸ்கூல் பஸ் வந்து போகும் உங்களுக்கு. ஆமா சார். இந்த ரூட்லயே இருக்கு சார். உங்களுக்கு ஸ்கூல் பஸ் உள்ளே வருது. இப்ப எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு சார். தண்ணி வசதி இல்லாம இந்த ஏரியால எப்படி சார்? நார்மலா இங்க வந்து நம்ம 100 feet போர் இருக்கு சார். சைட்டோட என்ட்ரன்ஸ்ல ரெசிடென்ஷியல் நம்ம அவங்க பண்ணிருக்காங்க. 100 feet போர் போட்டுருக்காங்க. 100 feetல உங்களுக்கு ஒரு 25 feetல கிரவுண்ட் வாட்டர் லெவல் இருக்கு. ஆமா சார். அந்த சால்ட் கண்டென்ட் yellowish அந்த மாதிரிலாம் இல்ல சார். இருக்காது. எந்த ஒரு சீசன்லயுமே உங்களுக்கு வந்து தண்ணி வந்து உங்களுக்கு வத்தி போகாது. ஆமா. அதே மாதிரி இந்த தாம்பரம், முடிச்சூர் இந்த சரௌண்டிங், அந்த கிருஷ்ணா நகர் அதெல்லாம் நீங்க ஆல்ரெடி நீங்களே நியூஸ்ல பாத்திருப்பீங்க. கண்டிப்பா சார். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க பாத்துக்கலாம். ஃப்ளட் வரும்போது எல்லாமே அஃபெக்டடான ஏரியா தான். அதனால அந்த லொகேஷன்லயே உங்களுக்கு அந்த பிரைஸ் அந்த ஹைட்ல இருக்கு. ஆமா. அங்கேயே பாத்தீங்கன்னா 5000, 4999, 5000, 6500 வரைக்குமே பிளாட்டோட காஸ்ட் போயிட்டு இருக்கு. நீங்க அங்க இருந்து ஒரு 5 minutes நீங்க டிராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல லொகேஷன்ல, ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் லொகேஷன்ல உங்களுக்கு நல்ல ஒரு பட்ஜெட்ல பிளாட்ஸ் இங்க இருக்கு. அப்ப இந்த ஏரியால ஃப்ளட் அந்த மாதிரி இல்ல சார். இந்த சைடுல வந்து ஃப்ளட் அஃபெக்டடே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு 10 to 15 இயர்ஸா இந்த சரௌண்டிங் தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். அதனால நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் சார். அதனால கிடையாது. இந்த சரௌண்டிங்ல கிடையாது. ஆமா கிடையாது. நிம்மதியா இருக்கலாம். தாம்பரம்னா பயமில்லாம குடி பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஓகே சார். இப்போ நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம மார்க் அவென்யூ பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் எப்படி சார் இருக்கு? சார் டாக்குமெண்ட் பக்காவா இருக்கு சார். சரி. கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. இது 100% கிளியர் சார். சூப்பர் சார். இதுல என்னன்னா நீங்க பேங்க் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 பேங்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. HDFC SBI பண்ணிட்டு இருக்கோம். எதர் பேங்க் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப் டு
90% வரைக்கும் ஃபண்டிங் எடுத்துக்கலாம். சூப்பர் சூப்பர் சார். ஆமா, இப்போ நீங்க பிளாட் மட்டும் பர்ச்சேஸ் போறீங்கன்னா 3 to 3.5 lakhs இருந்தாலே போதும் உங்களுக்கு கையில போதும் சார். ஒரு இடம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா 5 to 6 lakhs நீங்க உங்க கையில இருந்தாலே போதும் சார். பேங்க் பேங்க் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அப் டு 90% வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டிங் கொடுத்துருவாங்க. சூப்பர் சூப்பர். பேங்க் லோனும் போய்க்கலாம் சார். ஆமா சூப்பர் சார். நல்ல டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருக்குன்னு சொல்லியாச்சு. ஆமா. இப்போ இந்த நம்ம சைட் விசிட் வராங்கன்னா எப்படி சார் மக்களுக்கு? சார் சைட் விசிட் நீங்க எங்க இருந்தோனாலும் நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சார். நாங்க ஃப்ரீ சைட் விசிட் அரேஞ்ச் பண்றோம் சார். நீங்க உங்க ஹவுஸ்ல இருந்தே உங்களை பிக்கப் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர் சார். நல்ல ஒரு ஏரியால அருமையா கொடுத்துருக்காங்க. ரேட்டுமே பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ்ல தான் பண்ணி எல்லா வசதிகளுமே இருக்கு. பஸ் வசதி இருக்கு, கனெக்டிவிட்டி இருக்கு, ஸ்கூல் காலேஜ் அப்படின்ற மாதிரி எல்லா வசதிகளுமே இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு 23 லட்சத்துல நம்ம ஒரு பிளாட்டே கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். சூப்பர் சூப்பர் சார். நல்ல ஒரு சைட் சார். சூப்பரா கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.